அதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த இறந்தவனுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், நம்ம உறுப்புகளை சிதைக்கிறோம்ல, சிதைப்பதற்கு மார்க்கத்து தடை இருக்குது. செத்துட்டான்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, சிதைக்கவே கூடாது. அறுத்து என்ன செய்வாங்க, அது கற்றுக் கொடுக்கறதுனால உடல் சிதைக்கப்படுகிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அது போக என்னன்னு கேட்டால், ஒருத்தர் இறந்துட்டான்னு வைக்கலாம், இறந்தவனுக்கு மான மரியாதை இருக்கிறது. உசுரோட இருக்கிறவனை அவனுடைய மொத்த ஆடையும் கலட்டிட்டு ஓடுறான்னு சொன்னா அவன் எப்படி இருக்கு, அவனுக்கு உசுர் போற மாதிரி இருக்குமா, மானம் போற மாதிரி இருக்குமா? அந்த உயிரோட இருக்கிறவனுக்கு எப்படி அந்த மானம் இருக்கிறதோ, இறந்த பாடிகளுக்கும் அந்த மானம் இருக்கு. செத்துட்டானுங்கிறதுக்காக வேண்டி தூக்கி கொண்டே பதிக்க சொல்லுவா இஸ்லாம். உசுரோட உள்ளவனுக்காக இவ்வளவு ஆடை இருக்காது, செத்தவனுக்கு தான் முழுசா மறைச்சு கொண்டே நம்ம தூக்கி போடுறோம். அந்த செத்து போன நிலையிலே அவனுடைய அவரத்தை நம்ம பாத்திரக்கூடாது, அவனுடைய மான மரியாதையை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இருக்கிறது. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு இறந்து போனவருடைய உடம்பு ஒருத்தன் குளிப்பாட்டுறன்னு சில பேர் இறங்குவாங்கல்ல, அவங்க அந்த ஜனாசை எல்லாம் பார்த்துருவாங்க. பார்க்கும் பொழுது அவனோட உடல்ல சில குறைகள்லாம் இருக்கும். அவன் ட்ரெஸ்ஸை போட்டு மறைத்து கொண்டு உலகத்தில் வாழ்ந்திருப்பான். இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவன் ஒரு மையத்தை, ஒரு இறந்து போன உடலை குளிப்பாட்டும் பொழுது அதில் உள்ள அந்த குறைபாடுகளை மறைத்தான் என்று சொன்னார். அவனுடைய வயிறு எப்படி தெரியுமா, அவனுடைய தொடை எப்படி தெரியுமா, அப்படியான அந்த பாடியில் உள்ள குறைபாடுகளை வெளியே சொல்வானே, மறைத்து விட்டான் என்று சொன்னால் 40 டைம்ஸ் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்ப ஒரு இறந்தவனை குளிப்பாட்டும் பொழுது அந்த உடலில் உள்ள அந்த அங்க குறைபாடுகளை அந்த செய்தியின் மூலமாக கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அப்ப இறந்து போன உடலுக்கும் மான மரியாதை இருக்குன்னு மார்க்க சொல்லும் பொழுது, அவனை பாடியை நீங்க உடலை கொண்டு மருத்துவமனைக்கெல்லாம் கொடுக்குறீங்களே, அது நிர்வாணமா தானே வச்சிருப்பானுவோ. எந்தெந்த குறைகள்லாம் அவன் மறைத்து வாழ்ந்தானோ அதெல்லாம் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி தானே வச்சிருப்பாங்க. அது கூடாதுன்றது அந்த வேலையை செய்யறாங்க. அந்த உடலை கொண்டே கொடுக்குற காரணத்தினால அவனுடைய நிர்வாணத்தை அனைவரும் பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இது இஸ்லாம் அனுமதிக்காது. தெரியாதனமா நீ பார்த்துட்டா கூட அதை போய் சொல்லாதுங்கிற அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது, மனிதனுடைய உடல்ல உள்ள அந்த அங்க குறைபாடுகளை அவன் மறைத்து வாழ்ந்ததை மறைத்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, நீங்க அந்த உடல் தானம் எல்லாம் செய்யக்கூடாது. ஒரு அவசியமான உடல் உறுப்பு தானம்னு சிலருக்கு கிட்னி அதெல்லாம் அது சில உயிரோடு இருக்கும் போதே கொடுக்குற விஷயங்கள், கண் தானம், அது மாதிரி உள்ள அது பயன்படக்கூடியதா இருக்கிறது. இது அப்படி இல்லை, வராது. அது உடல் தானங்கிறது செய்யறது கிடையாது. அது போக அவனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒரு ஆளை ஒன்று இறந்துட்டாருன்னா உடனே அடக்கம் செய்வீங்க. அடக்கம் செஞ்சோட வேலை முடிஞ்சிடல. அடக்கம் செஞ்ச பிறகு அந்த அடக்க ஸ்தலத்துக்கு சென்று அவருக்காக துவா செய்தலாம் மார்க்கத்தில் இருக்குது. எங்க போய் செய்வீங்க? ஆஸ்பத்திரியில் போயிட்டு மருத்துவ கடையில் போய் செஞ்சுட்டு இருப்பீங்களா? எங்க இருந்தோம்னாலும் துவா செய்யலாம். இருந்தாலும் அவரை பற்றி நினைவு கூறுவதற்கு அவனை இந்த கபர்ஸ்தான்ல போய் எங்க வாப்பா மன்னிச்சிரு, அம்மா மன்னிச்சிருன்னு அந்த இடத்துல நின்று கேட்பீங்க. கேட்கறது ஒரு சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுண்ணத்தெல்லாம் கிடைக்குமா இதுல? அதனால இந்த உடல் தானம்ங்கிறது கூடவே கூடாது. அதை தவிர்க்கணும். எந்த முஸ்லீமும் கொடுக்க கூடாது.